ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஈஸியான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆள் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இது மூணையும் சலிச்சு தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 2 முட்டை எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இது கூட 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது மூணையும் நல்லா 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சக்கரை கரைஞ்சி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது, க்ரீமியாக. இதை இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை பவுலில் மாற்றினதுக்கு அப்புறமா நான் குக்கரை ஒரு பிளேட் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலக்கும்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மேலாப்பில் கலந்தால் போதும். நல்லா மாவு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மைதாவை 2-3 பேட்சாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். மொத்தமாக கொட்டி கலந்துடக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச் கலந்ததுக்கப்புறமா செகண்ட் பேட்ச் போட்டு கலந்துக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது பார்த்து கவனமாக சேருங்க. ரொம்ப லிக்விடாகவும் போயிடக்கூடாது. பாருங்கள், பால் சேர்த்ததுனோடனே நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேட்டர் வந்து கேக்குக்கு ரெடி ஆகிடும். இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கேக்குக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் கடைசியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமும் ரொம்ப நல்லா கலந்து வந்துடுச்சு. நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு சில்வர் பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பாத்திரம் ஃபுல்லாக ரப் பண்ணி வச்சுக்கலாம். அதில் மாவு போட்டு நல்லா ஊற்றி எடுத்துருக்கேன். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்படி கேக் பேட்டர் ஊற்றினதுக்கு அப்புறமா பாத்திரத்தை கொஞ்சமாக தட்டி கொடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். ஃபைனலாக கார்னிஷிங்காக மேலே முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது கேக் வெந்து வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தான்னு உங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸ் வேணுமோ இல்லை டூட்டி ஃப்ரூட்டி எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரியும் திராட்சையும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது வெந்து வரும்போது ரொம்ப அழகாக தெரியறதுனால குழந்தைங்க ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக் இன்றைக்கி நான் ஆயில் வச்சு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வெண்ணெய் கூட வச்சு செய்யலாம். பாருங்கள், இப்போ நம்ம குக்கர் வச்சது ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதில் இப்போது பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு விசில் போடாமல் ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கூட வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போது 40 நிமிஷத்துக்கு அப்புறமா கேக்கு சூப்பர் சாஃப்டாக ரெடியாகி வந்துடுச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு.
கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ரெசிபியை வச்சு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.